நீலமலைச்சாரல் தென்றல் நெசவு நடத்துமிடம் நீலமலைச்சாரல் வானம் குனிவதிலும் மண்ணை தொடுவதிலும் காதல் அறிந்திருந்தே காணம் உறைந்து வடும் மௌன பெருவெளியில் ஒரு ஞானம் வளர்த்திருந்தே இதயம் விரித்திருந்தே நான் இயற்கையில் திளைத்திருந்தே சிட்டுக்குருவி ஒன்று வேக பார்வை கொண்டு வட்டப்பாறையின் மேல் என்னை வாவா என்றது. வண்ண வண்ண பட்டு பூச்சி பூத்தேடி அங்கும் இங்கும் அலைகின்றது. சொட்டு சொட்டை தொட்டு போக மேகம் ஒன்று எங்கெங்கோ நகர்கின்றது. இது சாதாரண வீடு இல்ல, இது ஒரு மினி சொர்க்கம். இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ மாட்டோமான்னு இந்த வீடியோ பாக்குற பல பேருக்கு தோணும். லக்கி பாய்ஸுங்க இவங்க எல்லாரும். ஒரு பக்கம் லேப்டாப்ல வேலை பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அப்படியே கதவை திறந்து பார்த்தா அது ஒரு கிராமத்து வீடு. மண்ணு தர, அதுக்கப்புறம் சுத்தி வயல்வெளி, தூரத்துல பாத்தீங்கன்னா ட்ரெயின் போறதெல்லாம் தெரியுது. கூட ஒரு பெட் டாக். இதை விட வேற வாழ்க்கையில என்னங்க வேணும்? சொர்க்கங்க இது. வெயில் வந்துச்சுன்னா அப்படியே இளநீர் குடிச்சிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கதை பேசிக்கிட்டு அப்புறம் மத்தியானம் சுட சுட மணக்க கறிசோறு சாப்பிடும்போது அந்த ஃபீலே தனிப்பா. இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கே. அப்போ அந்த இடத்துல இருக்கிற அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இது சொர்க்கம் இல்ல அப்படின்னு தானே தோணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்படி எல்லாம் பண்ணும்போது நல்லா தாங்க இருக்கும். இந்த வீடியோவை பிரகதீஷ் அப்படின்றவரு ஷேர் பண்ணிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.